தாண்டா டிரைவர் உன்னைய தாண்டா வச்சு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு சம்பவம் பண்றான ப்ரோ. வீடு தெரிக்குது போக. இதாண்டா பிக் பாஸ் வீடு. அப்படியே இதுதான் பிக் பாஸ் வீடு. தரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. எம்மா சாச்சமா தேவிக்கு புதுசா ஒரு பேர் கிடைச்சிருக்கு, குட்டி பிசாசே, குட்டி சாத்தானே, நீலாம் மனுஷியே இல்ல, நீலாம் பொண்ணே இல்ல, பைத்தியக்கார நாய் அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதா திட்டுறாங்க நண்பர்களே. இப்படியே அன்சிதா திட்டிட்டு இருக்காங்க. நான் எதுவுமே திட்டல. நம்மளாம் எதிர்பார்க்காத மாதிரி பிக் பாஸ்க்கான 4வது பிரமோ வந்திருக்கு. டேய் நீங்க எல்லாம் முன்னாடி 12 மணிக்குள்ள 2 பிரமோ விடுறதே ரொம்ப சங்கடப்பட்டு விடுவீங்க. 4 பிரமோ விட்டுருக்கீங்க. இதை பேசிட்டு போற முன்னாடி எத்தனை பிரமோ வரப்போன்னு எனக்கு தெரியல. விட்டுக்கிட்டே இருக்காங்கடா. அப்பா கொஞ்சம் கேப் விட்டு அடிச்சுன்னா ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் வச்சு செய்யறாங்க ஏஞ்சல்ஸ். ஆனா ஒரு சில பேர் மட்டும்தான், ஒரு சில பேர் ரொம்ப பக்காவா சேஃப் கேம் ஆடுறாங்க. இதுல தர்சிகா வச்சு பிரிச்சு மேயறாங்க, தீபக் வச்சு சம்பவம் பண்றான், மஞ்சரி சம்பவம், அருண் முத்துக்குமார் ஒரு சைடு சம்பவம் பண்ண ட்ரை பண்றாங்க. பெருசா செல்லுபடி ஆகல. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா ராணோ இருக்கார்ல, ராணோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மொத்தத்துல வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. மொத்தத்துல வீடு வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த 4வது ப்ரோமோல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த முட்டை சீன் வந்திருக்கு. முட்டை சீன் ஒன்று பயங்கரமா வந்துச்சா. 3வது ப்ரோமோல கூட பயங்கரமா நம்ம அருண் கத்திருப்பாரு. எனக்கு என்னமோ அந்த சீன் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சாச்சனா வீட்டுக்கு ஓவர் பிளே பண்ணிட்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிக் பாஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல, அதனால அந்த ஹார்ட்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போராடுதுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க. இதுக்காண்டி அருண் போராடி இருப்பாரு. எனக்கு தோணுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை என்ன சீன் காட்டுறாங்கன்னா, நம்ம ஆனந்தி இருக்காங்கல்ல, ஆனந்திக்கு வந்து முட்டையை ஊட்டி விடுறா. அது வேற யார் வாயில ஊத்திட்டு எடுத்தாலும் தெரியல, கீழே இருந்து எடுத்தாலும் தெரியல. நம்ம கவனிச்சு வரதி பிரமோல கீழே இருந்து வலிச்சு எடுத்து அவன் வாயில தடவிட்டு இருக்கா. ஓகேவா, ஆனந்தி வாயில சாச்சனா கீழே இருந்து எடுத்து தடவிட்டு இருக்கா. அதுக்கு தான் டக்குன்னு பக்கத்துல இந்த அவங்க பேர் என்ன அன்சிதா டென்ஷனா இந்த முட்டையை தட்டி விட்டு கீழே விழுந்த முட்டையை கொடுப்பியா, நீ சாப்பிடுவியான்னு சொல்லிட்டு பயங்கரமா தட்டி விட்டு வெறித்தனமா சண்டை போடுறாங்க. இப்படியே வெறித்தனமா சண்டை போடுறாங்க. எனக்கு என்னமோ இது சாச்சனா பண்ணது கரெக்டா தப்பான்னு கேட்டா எனக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் டாஸ்கா பார்த்தா என்னமோ கரெக்ட் தான். பட் இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவர் பிளே பண்றாங்க உண்மை. ஏன்னா இந்த பொண்ணு முட்டை மட்டும் கொடுக்கல, கீழே விழுந்த முட்டை மட்டுமே இல்ல. உள்ளுக்குள்ள அன்சிதா டென்ஷன் ஆயிருக்காங்கன்னா, சாச்சனா வந்து ஒரு பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகாவை காஞ்ச மிளகான்னு தெரியல, அந்த காஞ்ச மிளகாவே நம்ம அன்சிதாவை சாப்பிட வச்சிருப்பா. சாப்பிட்டு அந்த பொண்ணு தொண்டெல்லாம் எரிஞ்சு ஒரு மாதிரி பேச முடியாம ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு டிஃபரெண்டா. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு போட்டு எல்லாரையும் கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. ஏஞ்சல்ஸை போட்டு கொடுமை டு தி கோர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகேவா, பட் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்குள்ள தான் வரும் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே அருண் சொல்றதை நான் இதில் ஏத்துப்பேன் நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போக கூடாது. என்னதான் இருந்தாலும் இந்த மிளகாவை தடவுறது, கீழே போட்டு இந்த என்ன இன்னொன்று மஞ்சரி பண்ணிருக்காங்க. மஞ்சரி பவித்ரா பத்தி என்ன பண்றாங்கன்னா, தக்காளி இருக்குல்ல, தக்காளி கீழே போட்டு தேய்ச்சி மூஞ்சில வச்சு தேய்ச்சி அதே தக்காளி வாயில எடுத்து பவித்ராவை சாப்பிட வைக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்காங்க. ஒரு லெவல் தாண்டி போயிட்டு இருக்காங்கிறதா உண்மை. பட் அதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே டாஸ்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் யார் முடி சொல்ல போறேன்னு தெரியல, நீங்க தான் சொன்னோம். ஸோ இந்த இடத்துல அன்சிதா வந்து பயங்கர டென்ஷனா வெறித்தனமா கத்துறாங்க. அப்படியே சாச்சனா பார்த்து வெறித்தனமா கத்துறாங்க. நீ சாப்பிடுவியா போட்டு கிறுக்காய் ஒரு மாதிரி மென்டலி ட்ரிகர் ஆயிட்டாங்க. மென்டலி ட்ரிகர் ஆகி போட்டு ஜெஃப்ரிட்ட சொல்றாங்க, எனக்கு கோவம் வருது, என்னால முடியலன்னு சொல்லி கத்துறாங்க. அங்க போய் சைடுல உட்கார்ந்து ஒரு மாதிரி பண்றாங்க. பவித்ரா தடுக்க ட்ரை பண்றாங்க. பவித்ராட்ட கத்துறாங்க, எனக்கு கோவம் வருது, என்னால முடியல, வெளியே விட்டுருங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இல்ல தீபக் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனாலும் அவர் கேரக்டரே இருந்து பண்றாரு. தீபக் செம்மையா பண்றாருப்பா, வேற லெவல்ல பண்றாரு. தீபக் சொல்றது என்ன, ஏஞ்சல் கோவப்படக்கூடாது, கோவப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாரு. இருந்தாலும் அன்சிதாவால முடியல, பயங்கர ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. கத்துறாங்க, என்னால முடியல, என்ன வீட்டுக்கு கொடுங்க, நான் வெளியே போறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு நேரா நடந்து வெளியே போறாங்க. எனக்கு கதவை தொடங்க, நான் வெளியே போயிடுறேன், முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஸ்ட் ஆகி வெளியே போய் கதவுல போய் உட்கார்ந்தா பவித்ரா தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. பட் பவித்ராமே நிறைய இடங்கள் அவுட் ஆயிட்டாங்க. பவித்ராவெல்லாம் ஈஸியா முடிச்சு விட்டார். தீபக்லாம் எடுத்தோன்னே பவித்ரா முடிச்சிட்டாரு. என்னன்னா, இந்த சேதனை வந்து சாட்டர்டே சண்டேல ஒரு சம்பவம் பண்ணிருப்பார்ல, சேதனை சாட்டர்டே சண்டேல என்ன பண்ணிருப்பாரு, நீங்க வந்து 5 பேர் எப்படி அவுட் பண்ணீங்க, வேணும்னு தானே அவுட் பண்ணீங்க, அதெல்லாம் உங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு தானே அவுட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்களே, அந்த சம்பவத்தை எடுத்து போட்டு பேசி தீபக் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டார். நீ நடிக்க தானே செய்ற, வேணும்னு தானே அவுட் பண்ணி ஒரு கேம் ஆடுறியா, கேவலமான கேம் ஆடாத, நீ உண்மையை அவுட் பண்ணி தான் ஆடுனேன்னு சொல்லி ஒத்துக்கோ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவித்ரா ட்ரிகர் பண்ணி பவித்ரா ஃபர்ஸ்ட் ஆள வச்சு ஒரு ஹார்ட் எடுத்துருப்பாரு. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாருமே பயங்கரமா ட்ரிகர் பண்றாங்க. முக்கியமா இந்த டாஸ்க் ஸ்டார்டிங்ல எல்லாருமே பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, யாரையுமே பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல சொல்லும் போது சாச்சனா என்ன சொல்லியிருப்பா தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கான வீக் பாயிண்ட் ஒன்று இருக்கு, அவங்க அம்மாவை பத்தி பேசினா ஈஸியா அழுதுருவாங்க, நம்ம அவங்க அம்மாவை பத்தி எல்லாம் பேசலாமான்னு சொல்லி சாச்சனா கேட்டிருப்பா. அப்பவே வீட்டில் இருக்க எல்லாருமே எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க, அம்மாவை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அந்த வேலையெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே சாச்சனா வந்து நாமினேஷன் ஃப்ரீக்கு ஆசைப்பட்டு நிறைய ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிட்டு இருக்கா. எல்லாருமே பண்றாங்கன்னா தீபக் ரொம்ப நீட்டா பண்றான்னு எனக்கு தோணுதுப்பா. தீபக்கான கேம்
என்ன தெரியுமா, ரொம்ப சிம்பிளான கேம்ங்க. போறாரு மூஞ்சி நடந்து கத்தி கத்தி அவங்களுக்கான ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டு பேசி பேசி உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவும் தான் பண்றாங்க. தர்ஷிகாவும் என்ன பண்றாங்கன்னா பிசிக்கலி அவங்களை உடைக்க ட்ரை பண்றாங்க. இப்போ அன்சிதா ஒரு இடத்துல பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அன்சிதா பிரேக் பண்ண அன்சிதா வச்சு அடின்னு அடிச்சு பாக்குறாங்க. பட் அன்சிதா பிரேக் ஆக மாட்டாங்க. ஓகேவா, அன்சிதா பாட்டு உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும்போது அன்சிதாவை பிரேக் பண்ண ஜெஃப்ரியை வந்து தோப்புகரனை போட விடுறாங்க. மாதிரி நம்ம தர்ஷிகா இருக்காங்கல்ல, நம்ம ஜெஃப்ரியை தோப்புகரனை போட விடுறாங்க. 100-150 தோப்புகரனை தாண்டி போயிட்டு இருக்கு. 150 தாண்டிட்டு அப்படி தாண்டி போகும்போது டக்குன்னு ட்ரிகர் ஆயிட்டாங்க. அன்சிதா ட்ரிகர் என்ன அட்டாக் பண்ணு, என்ன அடிக்காம எதுக்கு அவனை அடிக்கிற, அவன் அடிச்சு ஒரு கேம் ஆடணுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி அவங்களுக்கான ஒரு ஹார்ட்டை கலத்தி கீழே போடுறாங்க. இதுதான் முதல் ப்ரோமோல வந்த சீன். கவனிச்சிருப்பீங்க, முதல் ப்ரோமோல ஒரு ஹார்ட்டை கலத்தி கீழே போட்டிருப்பாங்களா, அதுதான் அந்த சீனு. மொத்தத்தில் மாத்தி வெறித்தனமா ட்ரிகர் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா நீட்டா கேம் ஆடுறாங்க. இதுதான் கேம் ப்ரோ. இதெல்லாம் கேம் பண்ண முடியாது ப்ரோ. இப்படிதான் கேம் ஆடணும். ஏஞ்சல் டீமன் அப்படிதான் இருக்கும். ஓகேவா, சோ தர்ஷிகா கரெக்டா தான் கேம் ஆடுறாங்க. தீபக் செமையா ஆடுறாப்ல. மஞ்சரி கூட ஓகே தான். பட் இந்த பச்சை மிளகா மேட்டர் எனக்கு எப்படின்னு தெரியல, ஹிந்தி மாதிரி இருக்கு. ஏன்னா ஹிந்தில அந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தரை பிரேக் பண்றதுக்கு வந்து பச்சை மிளகா அப்படிலாம் தூவிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாச்சனா ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டா. பட் முட்டைலாம் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். அது கீழே விழுந்து அதெல்லாம் முட்டைலாம் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் அதில் அன்சிதா ட்ரிகர் ஆயிட்டாங்க. மொத்தத்தில் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே போட்டு அடி உடைக்கிறாங்க. இப்படியே அடி உடைக்கிறாங்க. இல்லை ஒரு சீன் கவனிச்சுன்னா அன்சிதாக்கு 3 ஹார்ட்டுமே இல்லை, 3 ஹார்ட்டையுமே பிடிங்கிட்டாங்க. முதல் ஹார்ட்டை பிடுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்க பேர் என்ன தர்ஷிகா தான் முதல் ஹார்ட்டை பிடுங்குவாங்க. அதுக்கப்புறம் மேபி எனக்கு தெரிஞ்சு தீபக் பிடிங்கி பேர் மாற்றி பிடிங்கிட்டாங்க. மொத்தத்தில் மாற்றி பிடிங்கிட்டாங்க. 3 ஹார்ட்டை பிடிங்காச்சு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா சத்யாக்கான ஹார்ட்டை பிடுங்கவே முடியல. ஏன்னா முதல் ரவுண்ட்ல 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்களா, பவித்ரா, அன்சிதா, அப்புறம் சத்யா. ஆனா சத்யாக்கான ஹார்ட்டை பிடுங்கவே முடியல. சத்யா ரொம்ப ஸ்டடியா இருக்கான், ரொம்ப ஸ்டடியா. நீ என்ன வேணா பேசு, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இப்படிதான் இருப்பேன், என்ன நீ ஒரு செகண்ட் கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டடியா உட்காந்துருக்கான். யாராலையும் பிரேக் பண்ண முடியலங்கிறதா உண்மை. ஓகேவா, யாராலும் பிரேக் பண்ண முடியல. 2 பேர் சேர்ந்து போராடுறாங்க. நம்ம முத்துவும் அருண் தான் உட்காந்து போராடி பார்க்கறாங்க. பட் முடியல, சுத்தமா அவங்களால முடியல. வீடு வெறித்தனமா போயிட்டு இருக்கு. எப்படியே வீடு வெறித்தனமா போயிட்டு இருக்கு. இல்ல 2 பேரை பத்தி சொல்லி ஆகணும். நம்ம ஜாக்லின் சௌந்தர்யாவும் நீங்க 2 பேர் வீட்டுக்கு போறது ரொம்ப நல்ல நான் நினைக்கிறேன். சும்மா எல்லா இடத்துல ரொம்ப நல்லவங்க காட்டக்கூடாது ப்ரோ. டாஸ்கா பார்க்கணும். இன்னைக்கு தான் பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு. ஒரு ஏஞ்சல் டீமன் டாஸ்க் கொடுத்தா அது அப்படிதான் இருக்கும். அதில் நாங்க இப்படி நடந்துப்போம், அப்படி நடந்துப்போம், அவங்க இப்படிதான். அதெல்லாம் தப்பு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பு. இது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ ஜாக்லின் நேர்மையெல்லாம் இங்க வரவே கூடாது. டாஸ்கா தான் பார்க்கணும். மொத்தத்துல வீடு வெடிக்குது. அப்படி நேர்மை பார்க்கணும்னா நீங்க சாச்சனாலும் தூக்கி என்ன சொல்லுவீங்க, சாச்சனா பச்சை மிளகாய் தொடவரா, மஞ்சரி வாயில தூக்கி என்னத்தையோ போட்டு தேய்ச்சிட்டு இருக்கா. முத்துக்குமரெல்லாம் சத்யாவை ட்ரிகர் பண்றதுக்கு கேவலமா பேசுறான். எதுக்கு நீலாம் வந்த வேஸ்ட், நீ தெண்டம் நாயை வெளியே போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஏன் தீபக் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும் போதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா, அங்க ரஞ்சித் நின்றுட்டு இருந்திருப்பார். ரஞ்சித்தை வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். ரஞ்சித் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சொல்ல போயோ வெளியே போடா நான் சொல்றேன் சொல்லி ட்ரிகர் பண்ணிருப்பாரு. எல்லாமே ட்ரிகர் தாங்க. இது எல்லாமே கேம் தான். எல்லாமே கேமா மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போய் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுல கேமே ஆட முடியாது. திரும்ப சொல்றேன், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஆண்கள் பெண்கள் கான்செப்ட்ல ஆண்கள் பெண்களை கொடுமை பண்றாங்க ஒரு பாயிண்ட் வந்து பிசிக்கல் டாஸ்கே வைக்க முடியாம பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த டாஸ்க் இப்படி தான் போகும். ஸோ தயவுசெய்து எடுத்துக்கோங்க. அதை விட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிட்டு இப்படி இருக்கு அப்படிங்கலாம் வரக்கூடாது. இது வந்து சில பேர் நாங்கள் நல்லவங்க நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க, சில பேர் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் நாடகத்தை போடுறாங்க. இந்த நாடகம் எல்லாம் பார்க்க நாங்கள் விரும்பலன்னு தான் நாங்கள் சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவும் தீபக்கும் சூப்பரா பண்றாங்க, அன்சிதாவும் பர்ஸ்ட் அவுட் பண்றாங்க. இது எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே கேம் தான். மொத்தத்தில் வீடு நல்லா இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு. இதுல நீங்க சொல்லுங்கப்பா, இல்ல சாச்சனா பச்சை மிளகாய் தடவை தப்பா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மட்டும் கமெண்ட்ல போடுங்க. முட்டைலாம் கரெக்ட் தான், முட்டை அப்படி தான் இருக்கும். பச்சை மிளகாய் மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு அன்சிதாவால மூச்சோட முடியல ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் எனக்கு தப்பு மாதிரி ஃபீல் ஆகுது. அதை பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஃபயரா இருக்கு.